திருமணம் முடிந்து 40 நாட்களே ஆன ஒரு பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டுள்ளது செல்போன் கடன் செயலி நிறுவனம். இதனை பார்த்த பெண்ணின் கணவர் தற்கொலை செய்து கொண்டார். பாகிஸ்தானைச் சேர்ந்த கடன் செயலி நிறுவனம் இந்தியாவில் செயல்படுவது எப்படி? அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கான எவ்வளவு லோன் கொடுக்குறாங்க அப்படி ஃபர்ஸ்ட் 5000 இருந்து மேக்ஸிமம் 20000 வரைக்கும் தராங்க. உங்களுக்கு எமர்ஜென்சியா மணி வேணும், நீங்க இந்த ஆப்பை நம்பி யூஸ் பண்ணலாம். क्या आप इंस्टेंट लोन लेने की सोच रहे हैं? तो आरबीआई की तरफ से जो नोटिफिकेशन जारी किया गया वो मैं आपको बता दूं. कैश डी लोन एप्लीकेशन की तरफ से डिसाइड योर फीस, नो इंटरेस्ट, नो हिडन फीस. लेकिन अगर आप लोग यहाँ पर 5 लाख रुपए वाला लोन लेते हैं, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்லைன்ல லோன் வாங்குறது? कैश डी लोन एप्लीकेशन की तरफ से एवरी लोन एप्लीकेशन लिस्टेड है रूपी फैक्ट्री लोन एप्लीकेशन के अंदर. अगर आपने रूपी फैक्ट्री वाली में ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த நரேந்திரா என்பவர் ஓராண்டுக்கு முன்பாக கேஷ் மேக்ஸ் என்ற செல்போன் கடன் செயலி மூலமாக 2000 ரூபாய் பணத்தை கடனாக வாங்கி இருக்கிறார். வாங்கிய கடன் தொகையை அவர் முறையாக திருப்பிச் செலுத்திய பிறகும் வட்டிக்கு வட்டி என்று 20000 ரூபாய் கூடுதல் பணம் செலுத்த சொல்லி கேஷ் மேக்ஸ் நிர்வாகிகள் மிரட்டியுள்ளனர். நரேந்திராவால் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் கடன் செயலி நிர்வாகத்தினர் அவருக்கு கடுமையான தொல்லை கொடுத்துள்ளனர். 6 மாதத்திற்கு முன்பாக நரேந்திராவிற்கு திருமணமான நிலையில் தன்னுடைய மனைவியின் புகைப்படங்களை செல்போனில் எடுத்து வைத்துள்ளார். அவருடைய செல்போனை ஹேக் செய்து வைத்திருந்த செல்போன் கடன் செயலி கும்பல் நரேந்திராவின் மனைவியின் புகைப்படத்தை எடுத்து மார்பிங் முறையில் ஆபாசமாக சித்தரித்துள்ளது. மேலும் மனைவியின் மார்பிங் செய்யப்பட்ட அரை நிர்வாண புகைப்படத்தை கேஷ் மேக்ஸ் கடன் செயலி நிர்வாகிகள் நரேந்திராவின் உறவினர்களின் செல்போனுக்கு அனுப்பி வைத்தனர். இது பற்றி அறிந்து மனவேதனை அடைந்த நரேந்திரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நரேந்திராவின் தற்கொலைக்கு காரணமாக அமைந்த கடன் செயலி விவகாரம் குறித்து அவருடைய குடும்பத்தினர் விசாகப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. நரேந்திராவுக்கு கடன் கொடுத்த கேஷ் மேக்ஸ் கடன் செயலி நிறுவனம் பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்பட்டு வருவது தெரிய வந்தது. பாகிஸ்தானில் இருந்து பிட்காயின் பரிவர்த்தனை மூலமாக இந்தியாவுக்கு பணத்தை அனுப்பியுள்ளது கேஷ் மேக்ஸ் நிறுவனம். அந்த பணத்தை நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களில் சுமார் 9000 பேருக்கு கேஷ் மேக்ஸ் நிறுவனம் கடனாக கொடுத்துள்ளது. சுமார் 200 கோடி ரூபாய் அளவுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த கேஷ் மேக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் அநியாய வட்டிக்கு கடன் கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் நாட்டில் சுமார் 9000 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் நரேந்திராவின் தற்கொலை இந்த விஷயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. பிட்காயின் சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமாக பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு பணத்தை கொண்டு வருவதற்கு இந்தியாவை சேர்ந்த சிலர் கேஷ் மேக்ஸ் நிறுவனத்துக்கு உதவி செய்துள்ளனர். இது குறித்து விசாகப்பட்டினம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த 9 பேரை கைது செய்துள்ளனர். கைதானவர்களிடமிருந்து 9 செல்போன்கள், 57 சிம் கார்டுகள், ஒரு கார் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கேஷ் மேக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் பிட்காயின் மூலமாக சேகரித்து வைத்திருந்த 69 லட்சம் ரூபாய் பணத்தையும் போலீசார் முடக்கியுள்ளனர். நம்முடைய செல்போனில் ஒரு கடன் செயலியை பதிவிறக்கம் செய்யும் போது நமது செல்போனின் முழு கட்டுப்பாட்டையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம். கடன் செயலியை பதிவிறக்கம் செய்துவிட்டால் நமது செல்போனில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், வீடியோக்கள், கான்டாக்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து செல்போன் எண்கள் என்று அனைத்தையும் கடன் செயலி நிறுவனத்தினால் பார்க்க முடியும், பதிவிறக்கம் செய்ய முடியும். கடன் செயலியை பதிவிறக்கம் செய்யும் போது நாமே இதற்கு அனுமதியும் கொடுத்து விடுகிறோம். கடன் செயலியால் அதிக ஆபத்துகள் இருப்பதால் யாரும் கடன் செயலி மூலமாக பணம் வாங்க வேண்டாம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். தீவிரவாதிகளின் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரும் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்த கடன் செயலி நிறுவனம் இந்தியாவில் செயல்பட்டு வருவது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் நிறுவனம் இந்தியாவில் பணத்தை செலவிட முடியும் என்றால் அவர்கள் பணம் கொடுத்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக வேறு ஏதேனும் விஷயங்களில் ஈடுபட்டார்களா என்ற சந்தேகமும் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளது.